நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் திரும்ப நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நண்பர் விமல்குமார் அவர்கள் குறிப்பிட்டது போல கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு குழு மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில தினசரி இரவு 9:30 to 10:30 நடத்துற இந்த மீட்டிங்ல 24 hours a day 24 மணித்துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கம் எடுத்து வாசிச்சு விளக்கம் பார்த்து கலந்தாய்வு செய்து கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம அடைந்திருக்கிற பக்கம் ஜூலை மாதம் 21ஆம் நாள். இந்த ஜூலை 21க்கான சிந்தனையை வாசிச்சு அதற்கு அப்புறமாக அதுக்கு விளக்கத்தை பார்த்து கலந்தாய்வு செய்து கூட்டத்தை நிறைவு செய்வோம். இந்த ஜூலை 21 சிந்தனையை வாசிப்பதற்கு நண்பர் விமல்குமார் அவர்களை அன்போட பணியோட அழைக்கிறேன். விமல்குமார், ஜூலை 21. தேங்க்யூ. நன்றிங்க சார். 24 மணித்துளிகள் ஒரு நாள், ஜூலை 21. தோழமையின் இன்றைய சிந்தனை. என் சக மனிதர் ஒருவரை சரியான பாதைக்கு மீட்டு கொண்டு வர நான் ஏதாவது ஆலோசனை கூற வேண்டி இருந்தால் அதனை அந்த மனிதரை புரிந்து கொண்ட பின்னர் அனுதாபத்துடன் கோர வேண்டும். குறை கூறும் மனப்பான்மையில் நான் ஆலோசனைகளை கூறவே கூடாது. திறந்த மனதுடன் எதையும் மிகைப்படுத்தாமல் பேச நான் பழகி கொள்ள வேண்டும். தோழமை பரிந்துரைக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்படியும் செயல் திட்டம் அற்புதமானது. ஆனால் நாம் அதனை நமது வாழ்க்கையாக உண்மையுடன் வாழ்ந்தாக வேண்டும். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு தோழமையை முன்னேற்ற பாதையில் இட்டு சென்றாக வேண்டும். இல்லையெனில் தனி மனிதர்களாக நாம் மரணத்தின் பிடியில் சிக்கி பரிதாபமாக இறக்க நேரிடும். தோழமையில் இணைந்து செயல்படும் சலுகை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். எனவே தோழமை வழங்கும் பலன்களை பெற்றுக்கொள்ளும் சலுகையும் நமக்கு உண்டு. புறம் பேசுதல், குறை கூறி விமர்சித்தல் ஆகியன சகிப்புத்தன்மை இல்லாததால் விளையும் விளைவுகளாகும். தோழமை ஒற்றுமையுடன் இயங்க சகிப்புத்தன்மை அத்தியாவசியமாக தேவைப்படும் ஒரு ஆன்மீக பண்பு ஆகும். நான் இணைந்து செயல்படும் தோழமையின் நண்பர்களுடன் சகிப்புத்தன்மையுடன் செயல்படுகின்றேனா? இன்றைக்கான தியானம். நம்பிக்கை மலைகளை அசைக்க வல்லது. தனி மனித உறவுகளில் ஏற்படும் எவ்விதமான உறவு சிக்கல்களையும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் மாற்ற முடியும் என்பது மேற்சொன்ன வாசகத்தின் அர்த்தம். இறையர் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நம்பினால் மலைகளை அசைத்து பார்க்கும் ஆற்றல் எனக்கு அருளப்படும். இந்த சூழ்நிலையை மாற்ற என் சொற்ப மனித அறிவை வைத்து எதையும் செய்ய முடியாது என்ற பணிவு என்னில் வர வேண்டும். பணிந்த பின் நம்பிக்கையுடன் இறையர் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கேட்டால் எனக்கு தேவைப்படும் சக்தி இறையர் பேராற்றலால் எனக்கு அருளப்படும். என்னால் மலைகளை அசைத்து பார்க்க முடியும். நான் இறையர் பேராற்றலின் பிரசன்னத்தை என்னுள் உணர்ந்து செயல்பட்டால் எந்த சூழ்நிலையையும் மாற்ற எனக்கு ஆற்றல் உண்டு. இன்றைக்கான பிரார்த்தனை. நான் செயல்திறனுடன் செயல்பட தேவையான நம்பிக்கை என்னுள் கொண்டிருக்க வேண்டும் என வேண்டுகின்றேன். என் அறிவாற்றலை குறைவாகவும் இறையர் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை அதிகமாகவும் சார்ந்து நான் செயல்பட வேண்டும் என வேண்டுகின்றேன். சார், நன்றிங்க சார். நன்றி விமல்குமார். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தெம்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவாக மன நிறைவாக அமைதியாக வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். தோழமையில இணைஞ்ச அந்த நாள்ல என்னால யாரையும் நம்பவே முடியாது. யாரும் என்னைய நம்பவும் இல்லை. பொண்டாட்டி, புள்ள, அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க யாருமே என்னைய நம்பல. நான் குடிக்காம இருப்பேன்னு யாராச்சும் ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்லிருந்தீங்கன்னா அவங்க இவனாச்சும் குடிக்காம இருக்கிறதாச்சும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நம்பகத்தன்மை, அந்த லாயல்டி, வார்த்தையை காப்பாத்துறது, இது எனக்கு கிடையவே கிடையாது. இல்லவே இல்லை. நம்பகத்தன்மையை வளர்த்துக் கொள்வதுடைய தேவை குறித்து நேற்றைய சிந்தனையில ஆழமான சிந்தனைகள் வழங்கப்பட்டிருந்தது. நம்பகத்தன்மையை எனக்குள்ளார வளர்த்துக் கொள்ளணும், நான் எல்லாரையும் நம்பணும், எல்லாரும் என்னைய நம்புற மாதிரி செயல்படணும் அப்படின்ற சிந்தனை குறிச்சு நேற்றுக்கு ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம். தோழமையில யாராச்சும் என்னைய மாதிரி ஒரு ஆளை நான் சந்திக்கிறேன்னு வச்சுக்கோ, அவர் யாரையும் நம்பல, அவரையும் யாரும் நம்பல,
அப்படிப்பட்ட ஒரு நண்பரை நான் சந்திக்கிறேன்னு வச்சுக்கொள்வோம். அப்படிப்பட்ட நபருக்கு நான் ஏதாவது ஆலோசனை சொல்லணும்னு தேவைப்பட்டால் அந்த ஆலோசனையை அந்த நண்பருடைய நோயை புரிஞ்சுக்கிட்டு அனுதாபத்தோட நான் சொல்ல வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு சிந்தனை சொல்லி, லாயலா இல்லாத நண்பர்களை நிறைய பேரை பாக்குறோம். ஒரு மாசம் வருவாங்க, திரும்ப போய் குடிச்சிருவாங்க. ஃபெல்லோஷிப் உடைய 12 படிகள் அடங்கி மீட்புடைய செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்றதாக பேசிக்குவாங்க. ஆனா மறுபடியும் கோவப்பட்டுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு ராத்திரி உட்காந்து போன் பிக்சர் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த நண்பர்களுக்கு ஏதாச்சும் ஆலோசனை கொள்ளணும்னு நான் நினைச்சேன்னா அவங்கள்ட்ட ஒரு முழுமையான புரிதலோட, அவர் ஒரு நோயாளி, அவர் தன்னோட போராடிக்கிட்டு இருக்கிறாரு, நான் இருந்த நிலைமையிலே இப்ப அவர் இருக்கிறாரு அப்படின்ற அனுதாபத்தோட நான் என்னுடைய அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் அவருக்கு சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு சிந்தனையில சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பகத்தன்மை வளர்த்து கொள்ளணும்னு நேத்து சொன்னாங்க. ஆனா நம்பகத்தன்மை இல்லாத மனிதர்களை சந்திக்கிறப்ப அவங்களை எப்படி கையாளுறது அப்படின்ற கருத்து இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் சரிதான், 40 வருஷம் சோபராக இருந்தாலும் சரிதான், அந்த நண்பரை குறை கூறி விமர்சிப்பதை தவிர்த்து அவரை புரிந்து கொண்டு ஆழமான அனுதாபத்துடன் அவரை நாம் அணுகுதல் அவருக்குள்ளார நம்பகத்தன்மையை வளர்ப்பதற்கு மிகவும் உதவும் அப்படின்ற கருத்து இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. செயின்ட் பிரான்சிஸ் பிரேயர்ல சொல்லுவாரு, பிறர் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட நான் பிறரை புரிந்து கொள்ள வேண்டும். ஹெல்ப் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் rather than be understood அப்படின்ற வார்த்தைகள் அந்த பிரார்த்தனையில சொல்லப்பட்டிருக்கும். நான் அடுத்த மனிதர்களை புரிந்து கொண்டு அந்த புரிதலோட அனுதாபத்தோட அன்போட அவர்களை அணுகணும் அப்படின்ற கருத்து இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அனுதாபமான துணியில ஆலோசனைகளை கூறுவது, நாம் சொல்ல போகும் செய்தி உண்மையாக கேட்கப்படுவதை உறுதி செய்வதோடு நான் ஆலோசனை கூறுதல் ஒரு பயமுறுத்தலாக இல்லாம என்னுடைய ஆலோசனைகள் நான் யாருக்கு ஆலோசனை சொல்றேனோ அந்த நண்பரால மதிக்கப்படும் உணர்வை அவருக்கு கொடுக்கும். நிறைய நேரங்கள்ல நம்ம பார்த்துக்கோம், நமக்கு எல்லாரும் அட்வைஸ அள்ளி வழங்கியிருப்பாங்க. நம்ம அந்த அட்வைஸ் எல்லாம் என்னைக்காச்சும் காது கொடுத்து கேட்டிருக்கோமா? என்னுடைய குருஜி சொல்லுவாரு, யாரையாச்சும் நீ புரிஞ்சு கொள்ளணும்னா அவங்ககிட்ட போய் ஒரு 100 ரூபாய் கடன் கேட்பாரு. 100 ரூபாய் கடனை கேட்டுப்பாரு. 1000 ரூபாய்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான் உனக்கு 100 ரூபாய் கடனே கொடுப்பான். அது உனக்கு ரொம்ப கீழே உள்ள ஆளா இருப்பான், உன்னோட வயசுல உள்ள வயசு உள்ள ஆளா இருப்பான். அவங்ககிட்ட போய் ஏதாச்சும் ஒரு உதவி கேட்டுப்பாரு, உனக்கு 1000 அட்வைஸ கொடுத்துட்டு தான் அந்த உதவியை செய்ய வேண்டாமான்னு யோசிப்பான். அப்ப நீ அந்த மாதிரி இருக்காத. யாருக்காச்சும் ஆலோசனை சொல்லணும் அப்படின்னா அந்த ஆலோசனைய உன்னுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்ல கத்துக்கோ. நீ சொல்லக்கூடிய ஆலோசனைகள் யாருக்கு நீ ஆலோசனை சொல்றியோ அவங்களால கேட்கப்படுவதை உறுதி செய்து கொள். சும்மா செவிடங்காதுல ஒரு சங்கு மாதிரி நீ பாட்டுக்கு என்னத்தையா சொல்லிட்டே இருக்க, அவர் வேற என்னத்தையோ சிந்திச்சுட்டே இருக்க, அல்லது பெரிய மனுஷனா தெரியுறாரு, தாடி கிடி வச்சிருக்காரு, சாபம் விட்டுருவாரு, நமக்கு இதாகி போயிடும் அப்படின்னு பயப்படுற அளவுக்கு உன்னுடைய அறிவுரைகள் ஆலோசனைகள் இருக்க வேண்டாம். நீ என்ன சொல்றியோ உன்னுடைய அறிவுரை உன்னுடைய ஆலோசனை மதிக்கப்படும் விதத்துல அவருக்கு அந்த ஆலோசனையை சொல்லு. ஃபோக்கஸ் ஆன் ஆக்ஷன் நாட் த பர்சன் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சிந்திக்க சொல்றாங்க. ஃபோக்கஸ் ஆன் ஆக்ஷன் நாட் த பர்சன். என்ன செயல்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் குவித்து ஆலோசனையை சொல்லு. அவர்களை சுட்டி காட்டுவதற்கு பதிலாக சரியான வழியை சுட்டி காட்டுவது நம்பகத்தன்மையை வளர்க்கும். எல்லாருக்கும் நீ இந்த தப்பு செஞ்சுட்ட அப்படின்னு அடுத்தவங்களுடைய தப்பை சுட்டி காட்டுறதற்கு பதிலாக சரியான வழியை சுட்டி காட்டுறது நம்பகத்தன்மையை வளர்ப்பதற்கு மிகவும் உதவும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஆக்ஷன் நாட் த பர்சன். அந்த மனிதன் செய்த தவறையே சுட்டி காட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்காத, அந்த தவறை திருத்துறதுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்றத ஆலோசனையாக சொல்லு. நீ இந்த தப்பை செஞ்ச அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக
நீ இதை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றது நல்ல விளைவுகளை உண்டாக்கும். யூ டிட் திஸ் ராங் அப்படின்றதுக்கு பதிலாக திஸ் இஸ் த ரைட் அப்ரோச் அப்படின்னு சொன்னேன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபோக்கஸ் ஆன் ஆக்ஷன், நாட் ஆன் த பர்சன். ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனையாக இன்னைக்கு சிந்தனையில சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நண்பருக்கும் ஆலோசனை அறிவுரை சொல்றதுக்கு முன்னால அந்த நண்பர் என்ன மனநிலையில் இருக்கிறார் அப்படின்றத நல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமாக உன்னுடைய அறிவு ஆலோசனை எதுவாக இருந்தாலும் அப்புறமா சொல்லு. எடுத்த உடனே லொடன்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடாத. எப்பவுமே என்ன ஆலோசனை சொன்னாலும் சரிதான், அதை ஸ்பான்சராக, அதாவது அன்போட ஆதரிக்கிற ஒரு மனுஷனாக சொல்லு. அன்புடனான ஆதரவு கருத்தை நீட்டி சொல்லு. என்ன சொன்னாலும் சரிதான், நானும் உங்களை போலத்தான் இதே சூழ்நிலையை சந்திச்சிருக்கிறேன், அதே சூழ்நிலையில நான் என்ன செஞ்சேன், இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி நம்பகத்தன்மையை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஆதரவு கருத்தை நீட்டு, ஸ்பான்சர் பண்ணு அப்படின்ற கருத்து இன்னைக்கு சிந்தனையுடைய முதல் வரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். If we feel the need to say something, put another member on the right track, we should try to say it with understanding and empathy, not with critical attitude. அடுத்தவங்க குத்தம் காட்டி அவனை என்னையோட ஒரு படி கீழே அப்படின்னு ப்ரூவ் பண்ண முயற்சிக்கிறதுக்கு பதிலாக அடுத்தவங்களுக்கு என்னமாச்சும் ஆலோசனை சொல்லி அவங்கள சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தாலும் கூட அந்த மனிதர்களுடைய தற்போதைய சூழ்நிலையை நன்றாக புரிந்து கொண்டு எம்பத்தி, ஒரு அனுதாபத்தோட, நம்மள மாதிரியே ஒரு மனுஷன், என்னை போல் ஒருவன் அப்படின்ற மனநிலையில அவரை குறை கூறி விமர்சனம் பண்ணாம உன்னுடைய அறிவுரையும் ஆலோசனையும் நீ சொல்லு அப்படின்ற கருத்து இன்னைக்கு சிந்தனையில தெளிவாக கொடுத்திருக்கிறது. If we were to feel the need to say something to put another person on the right track, we should try to say it with understanding and empathy and not with a critical attitude. எப்பவுமே ஒரு கிரிட்டிக்கல் ஆட்டிடியூடு நம்மளுக்குள்ளார இருந்துட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள்ட்டே நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். ஆனா அது நம்பகத்தன்மையை வளர்க்காது. உனக்குள்ளார நம்பகத்தன்மையை வளர்க்காது, நீ சொல்றதை கேட்கிற மனுஷனுக்கும் நம்பகத்தன்மையை வளர்க்காது. சோ ஒரு நல்ல நிலையை வளர்க்க உதவாத ஒரு செயலை நம்ம செஞ்சுட்டு இருக்குது, அது வேண்டாம் அப்படின்ற கருத்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. நான் ஆலோசனைகளாக என்னுடைய அனுபவம் தெம்பு நம்பிக்கையை பகிர்வது மட்டுமே எனக்கும் நான் ஆலோசனை கூறுபவருக்கும் நன்மை பயக்கும். என்ன அறிவுரையாக இருந்தாலும் சரிதான், அது பிக் புக்ல இருக்கிற வாசகமா இருந்தாலும் சரிதான், அல்லது நீ பெரிய பகவத்கீதையில படிச்சிருந்தாலும் சரிதான், பைபிள்ல படிச்சிருந்தாலும் சரிதான், திருமூலரை படிச்சிருந்தாலும் சரிதான், எங்க படிச்சிருந்தாலும் சரிதான், படிச்சது அப்படியே சொல்லாது. அத உன்னுடைய அனுபவமாக வாழ்ந்துட்டு உன்னுடைய அனுபவம் தெம்பு நம்பிக்கையாக சொல்லு. அதுதான் நம்பகத்தன்மையை வளர்க்கும். நான் பிக் புக்கை படிச்சேன், அதை படிச்சேன், தொல்ல படிச்சேன், 24 hours டெய்லி ராத்திரி கரைச்சு குடிச்சு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றது யாருக்காச்சும் பிரயோஜனப்படுமா? ஒரு நாளும் பிரயோஜனப்படாது. நான் இந்த விஷயத்த படிக்கிறதுக்கு முன்னால இத என்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்த அனுபவம் நம்பிக்கையை பகிர்வது மட்டும்தான் எனக்கு பிரயோஜனப்படும். நான் யாருக்கு ஆலோசனை சொல்றேனோ அவருக்கும் அதான் பிரயோஜனப்படும். நான் பட்ட அசிங்கம் அவமானம் ஆகியன உண்மைதான். நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், கேவலமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்றது உண்மைதான். இந்த உண்மைய கூட்டியோ குறைச்சோ மிகைப்படுத்தாம அந்த அசிங்க அவமானத்திலிருந்து மீண்டு வர நான் பின்பற்றிய பரிந்துரைகளை, நான் செய்த செயல்களை கூட்டியோ குறைத்தோ மிகைப்படுத்தாமல், அவமானம் அசிங்கம் அதுல இருந்து மீண்டு வந்தது எனக்கு அளித்த தெம்பு, எனக்கு அளித்த மன உறுதி, அந்த தெம்பு மன உறுதி எனக்கு அளித்த நம்பிக்கை, இத உள்ளபடி கூட்டியோ குறைக்காமலோ அப்படியே சொல்லு. அடுத்தவன் என்னை பத்தி உயர்வாக நினைக்கணும் அப்படின்னு ஜோடிச்சு சொல்லாத.
அடுத்தவன் என்னைய பார்த்து ஒரு பெரிய மனுஷனாக நினைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உண்மைய அதுக்கு வேஷம் போட்டு என்னுடைய அனுபவத்தை, நான் அனுபவிக்காத அனுபவங்களை எங்கேயோ புத்தகத்துல படிச்சுட்டு பேசுறது வேண்டவே வேண்டாம். வேண்டவே வேண்டாம். உள்ளத உள்ளபடி கூட்டியோ குறைக்காம மிகைப்படுத்தாம அப்படியே சொல்லு, அப்படியே சொல்லு. நீ பட்ட அவமானத்தை சொல்லு, வேண்டாம் சொல்லல. ஆனா அந்த அவமானத்தை அதுக்கு ஒரு பெரிய ஜோடனை பண்ணி மிகைப்படுத்தியோ சொல்லாத. உன்னுடைய ரெக்கவரி, நீ இன்னைக்கு என்ன நிலைமைக்கு வந்து அடைஞ்சிருக்க, உனக்கு என்ன தெம்பு இருக்கு அப்படின்றத கூட்டியோ குறைச்சோ சொல்லாத. இந்த தெம்பு எதிர்காலத்துல என்னை நல்லா வாழ வைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கும். அந்த நம்பிக்கையையும் கூட்டியோ குறைச்சோ உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்லாத. இவை அனைத்தையும் கூட்டாமலும் குறைக்காமலும் மிகைப்படுத்தாமலும் பகிர்வதுதான் ஏஏ தோழமையை பொறுத்தவரை மிகச்சிறந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப். ஸ்பான்சர்ஷிப்னா எப்படி இருக்கணும்? உள்ளத உள்ளபடி சொல்லணும். என்னுடைய அனுபவத்தை அப்படியே சொல்லணும். நான் அனுபவம் இல்லாத, நான் தியானமே பண்ணல, ஆனா தியானம் பண்ணு தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் இன்னமும் போன் பிக்சர் பாக்குறது நிறுத்தவே இல்லை. ஆனா அத இன்னொருத்தரை பார்த்து நிறுத்தி நிறுத்தி நிறுத்தின்னு சொல்றதுல என்ன அர்த்தம்? ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை ஒரு அம்மா சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தாங்களாம். இந்த குழந்தைக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சாமி, நிறைய ஸ்வீட் சாப்பிட்றா, ஒரு நாளைக்கு 10 லட்டு வச்சாலும் 10 லட்டையும் தின்னு போடுறா, பல்லெல்லாம் சொத்தையா போச்சு இப்பவுமே, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சாமி அப்படின்னு உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், ஏமா குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு திரும்பி வாமா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே 15 நாள் கழிச்சு கூட்டிட்டு வந்த உடனே அந்த குழந்தைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பல இதை சொன்னார். இந்த மாதிரிமா இந்த வயசுலயும் பாரு, எனக்கு ஸ்வீட் சாப்பிட்டதுனால இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, ஸ்வீட் சாப்பிடுறது நிறுத்துறது கஷ்டம்தான், ஆனா நிறுத்தினா இவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அட்வைஸ் சொன்னாராம். உடனே இந்த அம்மா கேட்டுச்சுன்னா, இந்த அட்வைஸ 15 நாளைக்கு முன்னாலே சொல்லிருக்கலாம்ல, எதுக்கு 15 நாள் கழிச்சு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுச்சான். உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் சிரிச்சுட்டே சொன்னாராம், நான் இந்த சின்ன குழந்தை மாதிரிதான், ஒரு லட்டு சாப்பிட்டா ஒரு லட்டு சாப்பிடுறவரை நிறுத்தது எனக்கு தெரியாது, கூட 2 லட்டுல எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ நீ சொன்ன உடனே எனக்கு அந்த குழந்தைத்தனமா நான் நடந்துட்டு இருக்கிறது எனக்கு புரிய வந்தது, அதனால நான் லட்டு சாப்பிடுறது 15 நாளா நிறுத்திட்டு அதுக்கு அப்புறமாக என்னுடைய அனுபவத்தை இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவ்வளவு பெரிய மகன் தான், அவ்வளவு பெரிய மகன் தான். ஆனா தனக்கு அனுபவம் இல்லாத ஒண்ண அவர் அறிவுரையாக ஆலோசனையாக சொல்ல அவர் முயற்சி பண்ணவே இல்லை. ஏஏ தோழமையை பொறுத்த அளவுல எதுவாக இருந்தாலும் சரிதான், உன்னுடைய அனுபவமாக அதை சொல்லு, உன்னுடைய தெம்பாக அதை சொல்லு, உன்னுடைய நம்பிக்கையாக அதை சொல்லு. இதுதான் சிறந்த ஆலோசனையாக இருக்க முடியும். இதைத்தான் இன்னைக்கு சிந்தனையோட 2வது வரியாக சொல்லியிருக்காங்க. We should keep everything in the open and overboard. முழுமையாக வெளிப்படை தன்மையோட எதையும் மிகைப்படுத்தாமல் நேர்மையோட பகிர்வதுதான் சிறந்த பண்பாகும். We should keep everything open, everything open. திறந்த மனசோட எதையும் கூட்டியோ குறைச்சோ பேசாம, அடுத்தவங்களுடைய பாராட்ட பெறுவதற்காக பேசாம, உள்ளது உள்ளபடி நான் என்ன செஞ்சனோ அதை மட்டும் மிகைப்படுத்தாமல் நேர்மையுடன் பகிர்வதுதான் மன தெளிவு தன்மையையும் நம்பகத்தன்மையையும் வளர்ப்பதற்கான மிகச்சிறந்த கொள்கையாகும். நானே சும்மா உட்காந்து வெறுமனா சும்மா உட்காந்துக்கிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தேன்னு வைங்களேன், நான் என்னுடைய அனுபவம் இல்லாத ஒண்ண என் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வைங்களேன், அது என்னைக்காச்சும் அப்பீல் ஆகுமா? ஆகாது. வெளிப்படையாக இரு, ஓப்பன் மைண்டாக இரு, திறந்த மனசோட இரு. எல்லாவற்றையும் வெளிப்படையாக வைத்திருந்து பிற்காலத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்படாமல் இருப்பது நான் திறந்த மனசோடு இருக்கிறதுனாலதான் உறுதி செய்யப்படுகிறது. எனக்குள்ளார எதையாச்சும் பூட்டி வச்சுக்கிட்டு பொய் சொல்லிட்டே உட்கார்ந்து இருந்தேன்னா எதிர்காலத்துல நான் என்னத்தை வளர போறேன்? ஒரு பர்டிகுலர் காலகட்டத்துல ஓஹோ இவர் இவ்வளவுதானா, பேசுறப்ப மேடை ஏறி பேசும்போது 6 போல பேச்சு,
கீழே கொஞ்சம் இறங்கி வந்தா சொன்னதெல்லாம் போச்சு. இது என்ன வகையான நம்பகத்தன்மையை வளர்க்கும்? இது லாயல்ட்டிக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்ப எல்லாவற்றையும் வெளிப்படையாக வைத்திருப்பது பிற்காலத்தில் எதிர்பாராத நிகழ்வுகள் என் வாழ்க்கையில ஏற்படாமல் இருப்பதை எனக்கு உறுதி செய்கின்றது அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சொல்றாரு. ஏஏ தலைமையில வந்து இணைஞ்ச முதல் நாள்லயே எல்லாருக்கும் பகிர்வதற்கு ஒரு தயக்கமாக இருக்கும். தயங்கி தான் புதிய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, யாராச்சும் ஒரு ஷேரிங்க பார்த்து அவங்க காப்பி அடிக்கத்தான் செய்வாங்க. அவர் என்ன செய்யறாரோ அதே மாதிரி முன்னேற போற வழியில தான் பின்னேற போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மீட்டிங்கையும் பாருங்க, முதல்ல ஒருத்தர் ஷேரிங் ஆரம்பிச்சு வைக்கிறவர் எந்த ட்ராக்ல போறாரோ அதே ட்ராக்ல தான் மீட்டிங் எல்லாம் போயிட்டே இருக்கும். அப்ப புதுசா வந்திருக்கிற நண்பர்கள் பகிர்வதற்கு தயங்கி நிற்கும் அந்த என்னுடைய சக மனிதருக்கு நான் எப்படி உதவி செய்யறது, எதை பகிரணும், எதை ஒழுங்கமைக்க வேண்டும் அப்படின்றத நான் துல்லியமாக என்னுடைய அனுபவம், தெம்பு, நம்பிக்கையின் மூலமாக தெரிவிக்கும் போது தெளிவாக செய்ய வேண்டிய ஒரு செயல் திட்டத்தை கஷ்டப்படும் அந்த நண்பருக்கு நான் வழங்குறேன். தெளிவாக என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. சும்மா வந்துட்டு என்ன வகையான இதுவும் கிடையாது. ஏஐ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய செயல் திட்டத்தை, மீட்படையும் செயல் திட்டத்தை மனசுல வச்சுக்கிறதே கிடையாது. சும்மா உட்கார்ந்துட்டு இன்னைக்கு காலையில நான் வந்து உப்புமா சாப்பிட்டேன், இன்னைக்கு அங்க போனேன், இங்க போனேன், எனக்கு இன்னைக்கு பொண்டாட்டி சொன்ன உடனே கோவம் வந்தது, பலார்னு ஒரு அடி அடிச்சுட்டேன் அப்படின்னு சும்மா நிகழ்வுகளை மட்டுமே ஞாபகப்படுத்துறது எந்த வகையிலும் யாருக்குமே உதவி செய்யாது. நான் பகிரும் போது நான் இந்த ஏஐ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை எப்படி என்னுடைய வாழ்க்கை அனுபவமாக மாற்றினேன் அப்படின்றத பகிர்ந்து கொண்டால் என்னுடைய பகிர்வை கேட்கும் நண்பருக்கும் அதுல ஓஹோ பகிர்தல் தான் இப்படி இருக்கணும் போல் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இப்படி நோயின் பாதிப்புகளில் இருந்து மீட்படைய ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் அற்புதமானது. அதிசயிக்கத்தக்க விளைவுகளை அந்த செயல் திட்டம் உருவாக்குறது. இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. 1939 பெரிய புத்தகத்துல எழுதப்பட்ட இந்த ஏஏ தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம் மிக அற்புதமானது. இதை ஃபாலோ பண்ணா அற்புதமான விளைவுகள் வாழ்க்கையில நிகழும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அது வெளிப்படையான உண்மை. ஆனா இந்த உண்மைய செயல்படுத்தாம வெறும் வாயால பேசி கொண்டு இருப்பது எந்த வகையான பலனையும் யாருக்கும் கொடுக்குமா என்ன? பெரிய புத்தகத்தை வெறுமனா வாசிக்கிறது, அந்த வாசிச்சு அதுக்கு ஒரு லெக்சர் கிளாஸ்ல கொடுக்குற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது, இது என்ன கிளாஸ் ரூமா என்ன? இது ஒரு ஃபெல்லோஷிப், இது ஒரு தோழமை. நிச்சயமாக சந்தேகமே கிடையாது. ஏஏ தோழமையுடைய 12 ஸ்டெப் ரெக்கவரி ப்ரோக்ராம் வந்து ஒரு மிராக்குலஸ் ப்ரோக்ராம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. இந்த ப்ரோக்ராம் அதிசயிக்கத்தக்க விளைவுகளை பல கோடி மக்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி இருக்கிறது அப்படின்றது வெளிப்படையான உண்மை. ஆனா இந்த உண்மைய செயல்படுத்தாம வெறும் வாயால பேசிக்கிட்டு இருப்பது எந்த பயனையும் கொடுக்காது. நான்லாம் ஆரம்ப காலகட்டத்துல ஏஐ தோழமையில இணைஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப நாள் வாயாலதான் வடை சுட்டிட்டு உட்கார்ந்துருந்தேன். வாயால வடை சுடுவதுல ரொம்ப பெரிய கில்லாடி. நான் பேசணும், எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கில்லாடியா தான் இருந்தேன். இதை இன்னைக்கு அழகாக என்னுடைய மனநிலையை எடுத்து காட்டியிருக்காங்க. The AA program is wonderful. Definitely அதிசயமானது, அற்புதமான ஒரு ப்ரோக்ராம், சந்தேகமே கிடையாது. The AA program is wonderful, but we must really follow it. If we must pull together or we will be sunk. அழகா ஒரு பாட்டு, சினிமா பாட்டு உண்டு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மை ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்றி இது தேர்ந்திடல் வேண்டும், ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. ஏஏ செயல் திட்டம் அற்புதமானது அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. அப்பனா அந்த ஏஏ தோழமையுடன் ஒன்றுபடுபவர்கள், ஏஏ தோழமையின் செயல் திட்டத்தோடு ஒன்றாக வாழ்பவர்கள்
வாழ்வாங்க. அப்படி ஒன்றாக ஒற்றுமையாக இல்லாதவர்கள் தனித்தனியாக சாவாங்க. மிக ஆழமான அர்த்தமுள்ள வரிகள் தானே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. யார் யார் இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுகளோட ஒன்றுபடுறாங்களோ அவங்க எல்லாரும் வாழ்வார்கள். யார் யார் ஒன்றுபடலையோ அவங்க எல்லாம் பரிதாபமாக மரணம் அடைவார்கள். சோ பெரிய புத்தகம், மிகப்பெரிய புத்தகம் தான், சந்தேகமே கிடையாது. எந்த ஒரு பெரிய வேத புத்தகத்தையும் வாசிச்சு விரிவுரை ஆற்றுவதால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் ஏற்பட போறதே கிடையாது. கசடர கற்றதன்படி செயல்பட்டு நிலைத்து நிற்பவர்களுக்கு மட்டுமே கல்வியின் பயன் கிடைக்க பெறும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கசடர கற்றதன்படி செயல்பட்டு நிலைத்து நிற்பவர்கள் மட்டுமே கல்வியின் பயனை கிடைக்க பெறுவார்கள். இல்லாட்டி போனா கற்றதுனால என்ன பயன்? இங்க உட்கார்ந்து மீட்டிங் அட்டன் பண்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இதன்படி இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதுல ஒரு பிட்டையாச்சும் எடுத்து வாழ்க்கையில நாம் அப்ளை பண்ணலன்னா இங்க தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அழகான வார்த்தை. we must hang together or most assuredly we will not hang separately. எல்லாரும் ஒன்னா ஒட்டிட்டு இருக்கணும். இல்லாட்டி போனா தனித்தனியா உத்திரத்துல தூக்கு போட்டு தொங்கிடுவோம். இது அமெரிக்க விடுதலை பிரகடனத்துல கூறப்பட்ட ஒரு மிகப்பெரிய வார்த்தை. ஒற்றுமை. எல்லாரும் நம்ம தேசிய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு ஒன்றுபடணும். we must hang together or most assuredly we shall all hang separately. இல்லாட்டி போனா தனித்தனியா தொங்கிட்டு உட்கார்ந்துருப்போம். இது அமெரிக்க விடுதலை பிரகடனத்துல மிகப்பெரிய வாசகமாக கூறப்பட்ட ஒன்று. ஒற்றுமையின் இணைப்பால வாழ்வோம், இல்லட்டா தனித்தனியாக சாவோம். அனைவருமே ஒரு திசையில் செயல்படும் போது உண்மையான முன்னேற்றம் ஏற்படும். இல்லை என்றால் தனி மனிதர்களது முழு முயற்சியும் வீணாக போய்விடும். அப்ப நான் இங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு மீட்படையும் செயல் திட்டத்தை கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க. இங்க நான் எல்லாரும் கண்டுபிடிச்ச அந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்துல வாழ்றதுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன். எனக்குன்னு தனியா ஒரு ட்ராக் போட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா என்னுடைய முயற்சி ஏதாச்சும் பலனை கொடுக்குமா? என்னுடைய முழு முயற்சி வீணா போயிடும். இப்போ ரொம்ப அழகா சொல்றாங்க, தோழமே நமக்கு இலவசமா கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலயும் பிட் நோட்டீஸ் போடுறோம், முற்றிலும் இலவசம். தோழமையில இணைவதற்கு ஒரு பைசா கூட யாரும் கட்ட தேவையில்ல. அந்த கிடையாது, வைப்பு தொகை கிடையாது, டெபாசிட் கிடையாது, எதுவுமே கிடையாது. தோழமையின் அன்புடனும் ஆற்றலுடனும் ஆதரவுடனும் தோழமை பரிந்துரைக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்வதற்கு யாருக்கும் எந்த காசும் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. தோழமை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் ஒரு சலுகை இல்லையா? ஃப்ரீயா கொடுத்திருப்பாங்க. இலவசமாக கிடைக்கும் தோழமையின் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்வதால கிடைக்கக்கூடிய பலன்களும் இலவசமாக கிடைக்கக்கூடியவைதானே. So இதை இன்னைக்கு சிந்தனையில அழகா சொல்லியிருக்காங்க. we enjoy the privilege of being associated with the fellowship of Alcoholics Anonymous and we are enabled to all its benefits. ஏறதுக்கும் எந்த கட்டணமும் கிடையாது. தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கி மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையா வாழ்றதுக்கு யாருக்கும் எந்த காசும் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. வாழ்ந்தால் கிடைக்கக்கூடிய பலன்களும் இலவசமானவை. So we enjoy the privilege of being associated with the fellowship of Alcoholics Anonymous and we are enabled to all its benefits. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தானமாக வந்த மாட்டை பல்ல பிடிச்சு பார்த்தானா ஒருத்தன். ஒரு மடையன் சும்மா கொடுக்குறாங்க, அந்த மாடு நல்ல மாடா இருக்கா, வைக்குதா போகுதா அப்படின்னு தானமா வந்த மாட்டை பல்ல பிடிச்சு பார்த்தானா ஒரு மடப்பையன். இந்த மாதிரி எதுவுமே எதிர்நோக்காம என்னை வந்தடைந்த தோழமையில இருக்கிறதுல, அந்த தோழமையில இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இந்த மூத்த நண்பர் சரி கிடையாது, இந்த மீட்டிங் சரி கிடையாது, இது நொல்ல அது நொட்ட அப்படின்னு குறை கூடி விமர்சனம் செய்யறது என்னத்தை காட்டுது? எனக்கு உள்ளார சகிப்பு தன்மைன்ற ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்றது தானே காட்டுது.
தானமா வந்திருக்கு, இலவசமா கொடுத்திருக்காங்க. நான் அந்த இலவசமா கிடைச்சத அங்க அங்க சுத்தி இங்க சுத்தி பார்த்துட்டு இதுல இது சரியில்லை, அது சும்மா தானே கிடைச்சிருக்கு உனக்கு. தானமாக வந்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்துட்டு எனக்கு இது வேண்டாம் அப்படி தூரத்துக்கு போட்டு போற. ஆனா கிடைச்சிருக்கிறது எது? உனக்கு கிடைச்சிருக்கு காமதேனு. உனக்கு கிடைச்சிருக்கு இலவசமாக கிடைச்சிருக்கு எது? காமதேனு. கேட்டதெல்லாம் கொடுக்கும், கேட்டதெல்லாம் கொடுக்கும், இலவசமா கொடுக்கும். ஆனா தோழமை என்ற உயிர் காக்கும் படகுல பயணிக்கும் போது சக மனிதர்களை சகித்துக் கொள்ளும் அந்த சகிப்பு தன்மை என்ற மனநிலை அடிப்படை தேவையாக அமைகின்றது. அடிப்படையாக தேவையாக இல்லைன்னா இந்த காமதேனு கிட்ட இருந்து நீ எதை கேட்டேன்னு கேட்க எதுவுமே கிடைக்காது. ஏன்னா நீ காமதேனு பக்கத்திலே வரல. இது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு குறை கூறி விமர்சனம் செய்து புறம் பேசுவது என்பது எனக்கு காமதேனுவை பிறர் தவறாக உபயோகப்படுத்துகிறார்களே அப்படின்ற சகிப்பு தன்மை இல்லாத மனநிலையை தான் காட்டும். எனக்கு உட்கார்றதுக்கு லைவ் போர்ட்ல ஒரு இடம் கிடைச்சிச்சு, அமைதியா உட்கார்ந்து இருக்கிறத விட்டுட்டு நீ சரியா உட்கார்ல, நீ நெளிகிற வைக்கிற போகிற அப்படின்னு அடுத்தவனை குத்தம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. எனக்கு உயிர் காக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உயிரை காத்து கொள்றதை விட்டுவிட்டு இவன் ஒழுங்கா இல்ல, இவன் காமதேனு ஒழுங்கா உபயோகப்படுத்தல, அவன் உபயோகப்படுத்தது அவன் படுத்துறதும் படுத்தாததும் அவனுடைய சொந்த கன்சர்ன். அதை பத்தி எனக்கு என்ன கவலை இருக்கு? அப்ப அந்த மனிதர்களை சகித்துக் கொள்ள முடியாத மனநிலையில நான் காமதேனு எனக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ நான் விட்டுறேன். தோழமை கேட்டதை கொடுக்கக்கூடிய கல்பத்தரு காமதேனு எல்லாருக்கும் இலவசமானது, எல்லாருக்கும் பொதுவானது. இந்த தோழமைய நாம் புரிஞ்சு கொண்ட வகையில தான் செயல்படுத்தணும் அப்படின்ற மனநிலை எனக்குள்ளார இருக்குமானால் நான் புரிந்து கொள்வதற்கு முரணாக புரிந்து கொள்பவர்களை சகித்துக் கொள்ள முடியாத மனநிலையை எனக்குள்ளார உருவாக்கிடுவேன். அதனாலதான் பார்க்கணும், இந்த 4 ஸ்டெப்னா இந்த ஸ்டெப்ல தான் எழுதணும். இதுதான் நான் உருவாக்குன பேட்டர்ன். 5 பக்கத்துக்கு நான் கொஸ்டின் எழுதியிருக்கேன், இதை பத்தி மட்டுமே செய்ய. அப்பதான் உனக்கு கல்பத்தரு எல்லாத்தையும் கொடுக்கும், காமதேனு எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்னு நான் புரிந்து கொண்ட வகையில் தான் தோழமை செயல்படுத்தப்பட்டாக வேண்டும். வேற வகையில செயல்படுறவங்க காமதேனுவையும் கற்பத்தருவையும் தப்பாக பயன்படுத்துறாங்க அப்படின்ற சகித்துக் கொள்ள முடியாத மனநிலை எனக்குள்ளார உருவாகிட்டு இருந்தேன்னா நான் தானே காமதேனுல இருந்து விலகி போறேன், கல்பத்தருல இருந்து நான் தானே விலகி போறேன். எனக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும்? கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்க சொல்றாங்க. நான் சார்ந்து செயல்படும் தோழமையின் நண்பர்களின் நடவடிக்கைகளை அவர்களது புரிந்து கொள்வதற்கு ஏற்ப புரிந்து கொண்டு நான் சகித்துக் கொள்கின்றேனா? இது இன்றைக்கான கேள்வி. Am I truly tolerant of all my group members? இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் போய் திரும்ப குடிச்சுட்டான், இவன் திரும்ப அதை பண்றான் இதை பண்றான் அப்படின்னு குத்தம் சொல்லிட்டு புறம் பேசிட்டு குறை சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னா? சகிப்பு தன்மை எனக்கு இருக்கா? இவங்க எல்லாம் தப்பா உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு குத்தம் சொல்லிட்டே உட்கார்ந்துருக்கேன் நான் இன்னும்? Am I truly tolerant of all group members? சகிப்பு தன்மை இல்லைன்னா என்னை இன்னைக்கு தியானத்தை கடந்து போக சொல்லி அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தியானத்துடைய முதல் வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை. கடுகளவு உனக்கு நம்பிக்கை இருந்தால் உனக்கு ஆகாதது ஒன்றுமே கிடையாது. இந்த மலையை பார்த்து அடியோடு பெயர்ந்து கடலில் விழு என்றால் விழும். வேரூன்றி வளர்ந்து நிற்கும் ஒரு ஆலமரத்தை பார்த்து வேரோடு பெயர்ந்து கடலில் போய் விழு என்றால் விழும் அப்படின்னு வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கடுகளவு உனக்கு நம்பிக்கை இருந்தால், இன்னொன்று நம்பிக்கை இருந்தா போதும், உனக்கு ஆகாதது எதுவுமே கிடையாது. If you have a faith as a grain of mustard, nothing shall be impossible to you. If you say unto this mountain, uproot from here and drown into the ocean, it will be done. It will be done. வேறொன்றி வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த ஆலமரத்தை பார்த்து வேரோட பெயர்ந்து போய் கடல்ல உழுனா உழும் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கடுகளவு அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராச்சும் கடுகு விதைய எடுத்து பார்த்தோம்னு பாருங்களேன், ரொம்ப சின்னது, இருக்கிறதுல சின்னது கடுகு விதை தான். இருக்கிறதுல இத்தினோண்டு விதை. ஆனா அந்த விதைய வெட்டி பாருங்க, அந்த விதையில வெற்றிடம்னு ஒரு இடம் கூட இருக்காது, முழுமையாக இருக்கும்.
அது போல எனக்குள்ளார இருக்கக்கூடிய நம்பிக்கை மிக சிறியதாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை முழுமையாக இருக்கும் பட்சத்துல என் மனதுல இருந்து கொண்டு மலையளவு பாரம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. கடந்த கால குற்ற உணர்ச்சி, கடந்த காலம் குறிச்ச பயம், இதெல்லாம் மலை போல என் மனசுல ஒரு பெரிய பாரமாக இருந்து என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. இத்தினூண்டு நம்பிக்கையோட, ஆனா முழுமையான நம்பிக்கையோட, எப்பா எனக்கு இந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம், இந்த பயம்லாம் வேண்டாம், இது என்கிட்ட இருந்து விலகி போகணும்னு நீ சொன்னா நீ சொன்னபடி நடக்கும் அப்படின்னு வேதத்துல சொல்றாங்க. ஆழ மரத்தை மாதிரி வேரூன்றி போயிருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சிகள், அந்த பயங்கள், நம்பிக்கையோட அந்த பயங்களை பார்த்து, அந்த குற்ற உணர்ச்சியை பார்த்து என்கிட்ட இருந்து வெளியே போயிரு அப்படின்னு சொன்னா அது போயிடும். இதுக்கு பேர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தியானத்துல சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை என்பது இறையர் பேராற்றில் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் மேல் வைக்கும் உறுதியான மனநிலை. இறையர் பேராற்றில் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் எனது மனசாட்சியின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது என்ற உறுதியான நம்பிக்கை. If faith can move mountains, இந்த நம்பிக்கை மலைகளையே இடம்பெயர செய்ய வைக்கும் அப்படின்னு இன்றைக்கு தியானத்துல முதல் வரியில சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை உறுதியாக இருக்கும்போது ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் தன் சக மனிதர்களிடம் கொள்ளும் உறவு முறைகளில் எவ்வளவு ஆழமான சிக்கல்கள் இருந்தாலும் கூட அவற்றுக்கு எளிமையான தீர்வுகள் காணப்படும் அப்படின்ற அர்த்தம் இந்த வார்த்தைக்கு இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Faith can move mountains means that faith can change any situation in the field of personal relationship. Any situation. ஆனா தேவை இறையர் பேராற்றின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் மேல் வைக்கும் உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இறைவன் எனக்குள்ளார மறைவாக இருந்து என்னை இயக்குகின்றார், என்னை வழி நடத்துகின்றார், என்னுடைய மனசாட்சியின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் அப்படின்ற நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே, மழை இல்ல, இன்னொன்று சின்ன விஷயங்கள் கூட அசைஞ்சு போகாது. இறையர் பேராற்றல் மனசாட்சியின் மூலமாக நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை காட்டுகின்றது. இதனை நம்பி அந்த நல்ல பாதையில் பயணித்தால் மலைகள் போன்ற தடைகள் பனி போல நீங்கிவிடும் அப்படின்ற கருத்து இன்னைக்கு சிந்தனையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தனையை நான் கொஞ்சம் சிந்திச்சு பாக்குறப்ப கொஞ்சம் எளிமையான வார்த்தைகள்ல சிந்திச்சு பார்ப்போமே. என்னுடைய குருஜி சொல்லுவாரு, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம்னா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், யாருக்காச்சும் போடுற 10 ரூபா, யாருக்காச்சும் போடுற 5 ரூபாய், இதுக்கு பேரு தான் தர்மம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இங்க தர்மம்னு சொல்லப்படுறது அறம், நல்ல நெறி, தம்மம், 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம். இதுதான் தம்மம், இதுதான் தர்மம், இதுதான் நல்ல நெறி, இதுதான் அறம். உயிர் போற சூழ்நிலை வந்தாலும் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின்படி வாழ்க்கையை வாழ்வது உன் தலையை காக்கும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், உன்னை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும், செய்த தர்மம் தலை காக்கும். ஆனா இந்த இடத்துல தர்மம்னா நான் என்ன பண்றேன், ஊருக்கெல்லாம் செய்யற தர்மம்னு நினைச்சிட்டு இருக்கேன். எஸ், அது செய், அது வேண்டாம் சொல்லல. ஆனா இந்த இடத்துல தர்மம்னா எதை சொல்லி இருக்குது, அறம், 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 நல்ல நெறி, தம்மம், 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம். இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்றவன் உயிர் போற சூழ்நிலை வந்தாலும் அவன் தலை போகவே போகாது. If I trust the good orderly direction of God, God shows the way to move mountains. இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை உறுதியாக நம்பி செயல்பட்டால் மலைகளை இடம்பெயர செய்யும் அளவுக்கு ஆற்றலை ஆண்டவன் எனக்கு கொடுப்பான். எனக்குள்ளார குற்ற உணர்ச்சியில இருக்கவே இருக்காது. என்னால இந்த சூழ்நிலையில என்னுடைய அறிவை வைத்து எதையும் செய்ய முடியாது என்ற பணிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய அறிவை வச்சுதான் இந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ போறேன்னா ஒரு நாள் நான் வாழ போறதே கிடையாது. இந்த சூழ்நிலையை கையாள இறையர் பேராற்றது நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் தேவை என்று இறைவனுடைய பாதத்துல உட்கார்ந்து நான் பிரார்த்தனை செய்யணும்.
பிரார்த்தனை செய்து கேட்டு அவரிடமிருந்து அவர் காட்டும் வழியில் செயல்பட தேவையான ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். செயல்பட்டால் நல்ல விளைவுகள் உண்டாகும். நேர்மறையான நல்ல விளைவுகள் உண்டானதற்காக நன்றி சொல்லணும். இவ்வளவும் சொல்றது 4 விஷயங்கள். பணியோட இரு, பிரார்த்தித்து நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கேட்டு பெற்றுக்கொள், நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின்றி வாழ்வதற்காக ஆற்றலை பெற்று பணியோட செயல்படு, உன்னைய திருத்திக்கோ, நல்ல விளைவுகள் ஏற்பட்டதற்காக நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. இது இன்னைக்கு பிரார்த்தனையுடைய கடைசி வரி. If I am humble enough to know that I can do little by myself to change the situation, if I have enough faith to ask God to give me His good orderly direction, He gives me power I need. And I must be grateful enough for His grace with which I can move mountains. Situations will be changed for the better by the presence of my conscience. இதையெல்லாம் புரிஞ்சு கொள்றதற்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படிக்க வேண்டியிருந்தது. எனக்கு 2 மணி நேரம் எனக்கு படிக்க வேண்டியிருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, என்னால இந்த சூழ்நிலையை கையாளவே முடியாது அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, முதல்ல பணியோட அந்த சிச்சுவேஷனை ஏத்துக்கோ. என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமா, எனக்கு நோய் ஒண்ணு வந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி கடன் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில என்னுடைய அறிவை சார்ந்து, ஏன்னா அறிவு தான் என்னை அந்த நிலைமைக்கே கொண்டாந்து விட்டுச்சுது. அப்ப அந்த சூழ்நிலையை கையாள ஒரு நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் தேவை. அதை கடவுள்கிட்ட கேளு. கேட்ட உடனே அந்த சிச்சுவேஷனை கையாளுறதுக்கு தேவையான ஆற்றல் உனக்கு தானா கிடைக்கும். அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு செயல்படு. ஆற்றலை பெற்றுக்கொண்டு செயல்படுறப்ப அந்த சூழ்நிலை மாறும். மாறின உடனே நன்றி சொல்லு. பணியுடன் இரு, பிரார்த்தித்து நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கேட்டு பெற்றுக்கொள். கேட்டு பெற்றுக்கொண்ட ஆற்றலோடு பணிந்து செயல்பட்டு வாழ்ந்து சூழ்நிலைகளை சரி செய்து கொள். சூழ்நிலைகள் சரி செய்யப்பட்டதற்காக நன்றி உணர்வோடு இரு. If I am humble enough to know that I can do little by myself to change the situation, if I have enough faith to ask God to give me His good orderly direction, He gives me power I need. அப்ப அவர் எனக்கு ஆற்றலை கொடுப்பார். And I must be grateful enough for the grace with which I can move mountains. என்ன வேணாலும் என்னால செய்ய முடியும். Situations will be changed for better by the presence of the Creator. தொடர்ந்து இன்னைக்கு பிரார்த்தனை போறாங்க. I pray that I may have enough faith to make me really effective. நான் செயல்திறனுடன் செயல்பட தேவையான நம்பிக்கையை என்னுள் கொண்டிருக்க வேண்டும் என ஆண்டவரை பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன். I pray that I may learn to depend less on myself and more on the good orderly direction of God. எனது அறிவாற்றலை குறைவாகவும் இறையர் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை அதிகமாகவும் சார்ந்து வாழ வேண்டும் என ஆண்டவா, எனக்கு எப்ப பார்த்தாலும் நான் என்னுடைய அறிவை தானே சார்ந்து வாழ்ந்துட்டே இருக்கிறேன். என்னுடைய அறிவு இல்லை, என்னுடைய ஸ்பான்சருடைய அறிவு, இதாலதான் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். இந்த பிரேயரோட இன்னைக்கு சிந்தனை முடிஞ்சிருக்குது. சோ சுருக்கமாக இன்றைய சிந்தனைய ஒரு 2 நிமிஷத்துல பார்ப்போம். நான் ஏழு தோழமையில வந்து இணையிற நேரத்துல நான் யாரையும் நம்பல, என்னையும் யாரும் நம்பல. இப்போ என்ன மாதிரி நம்பகத்தன்மை இழந்து வாழக்கூடிய ஒரு மனுஷனை நான் பாக்குற நேரத்துல அந்த மனுஷனுக்கு உட்கார்ந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்க கூடாது. அந்த அறிவுரை என்னுடைய அனுபவம் திரும்ப நம்பிக்கையாக இருக்கணும். Focus on the action to be done, not on the person. அவர் செஞ்ச குறைய சுட்டி காட்டாத. அந்த குறை உனக்கிட்டே இருந்துச்சு, அந்த குறையில இருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படின்ற அனுபவத்தை சொல்லு. ஆலோசனை சொல்றதுக்கு முன்னால, அறிவுரை சொல்றதுக்கு முன்னால அந்த மனுஷன் எந்த நிலைமையில இருக்கிறான்றத புரிஞ்சு கொண்டு பேச ஆரம்பி. எப்பவுமே அறிவுரை சொல்லாத, அன்போட ஆதரவுக்காரம் நீட்டு ஸ்பான்சர் பண்ணு. கைட் பண்ணாத ஸ்பான்சர் பண்ணு. If I feel the need to say something to put another member in the right track, I should try to do it with understanding and empathy and not with a critical mental attitude. நான் எதை சொன்னாலும் சரிதான், அதை என்னுடைய அனுபவமாக, தெம்பாக, நம்பிக்கையாக மட்டும்தான் சொல்லணுமே ஒழிஞ்சு அறிவுரையாக உட்கார்ந்து மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது அப்படின்ற கருத்து இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளதை உள்ளபடி சொல்லு. We should keep everything in the open and overboard. முழுமையான வெளிப்படை தன்மையோட இருந்தா மட்டும்தான் என்னால நேர்மையோட
இன்னொரு மனுஷன் மனசுல நம்பகத்தன்மையை வளர்க்கறதுக்கு என்னால உதவியாக இருக்க முடியும். குடி நோயிலிருந்து மீட்படையும் அந்த செயல் திட்டம் எஃபெக்டிவ் ஆனது, திறமை வாய்ந்தது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. புகழ்ந்து பேசுறதுக்கு நீ ஆள் கிடையாது, அது தானாகவே புகழ் பெற்றதுதான். நீ தோழமையுடைய அந்த 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்ந்த அனுபவத்தை மட்டும் சொல்லு. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், வெறுமன செயல் திட்டத்தை மட்டும் வாயால மட்டுமே பேசிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தேன். இதுதான் வாயால வடை சுடுறது அப்படி சொல்லுவாங்க. வாயால வடை சுடுறதுல கில்லாடி கிடையாது. வாயால வடை சுட்டா உனக்கும் வடை கிடைக்காது, கேட்கிறவனுக்கும் வடை கிடைக்காது. அப்ப ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வேன்னா தோழமை பரிந்துரைக்கக்கூடிய செயல் திட்டம் அற்புதமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயல் திட்டத்தோட செயல் திட்டத்தோட ஒன்றுபட்டு வாழ்ந்தால் உனக்கு வாழ்க்கை வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்க்கை உண்டு. அப்படி ஒன்றுபடாதவர்களுக்கு அகால மரணம் தான். We must hang together or most assuredly we will all be hanging separately. இல்லாட்டி போனா கட்டி தொங்க விட்டுருவாங்க, தூக்குல தொங்க விட்டுருவாங்க. இது அமெரிக்க விடுதலை பயணத்துல உள்ள ஒரு டிக்ளரேஷன். அப்ப நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு திசையில பயணிக்கும் போது ஆற்றல் அபரிமிதமாக நமக்கு கிடைக்குது. இது ஒரு இலவசமான செயல் திட்டம். இந்த இலவசமான செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழ்றதால கிடைக்கக்கூடிய பலன்களும் இலவசமானவை. இந்த தோழமை நமக்கு ஒரு தானமாக கொடுக்கப்பட்ட ஒரு மாடு. தானமாக கொடுக்கப்பட்ட மாட்டை பல்ல பிடிச்சி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காத. இந்த மாடு சாதாரண மாடு இல்ல, காம தேனு. என்ன கேட்டாலும் கொடுக்கும். இது ஒரு கல்பத்தரு மாதிரி, என்ன கேட்டாலும் கொடுக்கும். ஆனா இந்த காமதேனு கல்பத்தருவை எல்லாரும் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு, அது மிஸ்யூஸ் பண்றவன் அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல. அவனுக்கு கிடைக்க போறது இல்லைன்னா அவனை குறை சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு உனக்கு கிடைக்கிறது ஏன்டா நீ இழக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இன்னொருத்தனை குறை சொல்றதுனால உனக்கு கிடைக்கிறது நீ இழந்துட்டு நிக்கிற. நான் சார்ந்து செயல்படும் தோழமையின் நண்பர்களின் நடவடிக்கைகளை அவர்களை புரிந்து கொள்வதற்கு ஏற்ப செயல்படுத்துவதை நான் சகித்துக் கொள்கிறேன். அவங்க ஒரு வகையில புரிஞ்சு கொண்டு செயல்படுறாங்க, அதை சகிச்சு கொள்ள முடியாம நானும் எனக்கு காமதேனு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்களை நானும் விட்டுறேன்னா இன்னைக்கு தியானத்தை கடந்து போ. If you have faith as a grain of mustard, nothing shall be impossible to you. You say unto the mountain, uproot from here and drown into the ocean, it will be done. கடுகளவு நம்பிக்கை இருந்தா உனக்கு ஆகாதது எதுவுமே கிடையாது. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடல்ல போய் விழுனா விழும். அப்போ இது என்னடா இது, நானும் போய் ஊட்டி தொட்டப்பட்ட மலை பக்கத்துல போய் நின்றுட்டு மலைய போய் அரபி கடல்ல விழுனா விழுமா என்ன? அப்படி கிடையாது. கடுகு விதைங்கிறது சின்ன விதை, ஆனா முழுமையான விதை. உனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப சின்னதாக இருந்தாலும் சரிதான், அது முழுமையாக இருந்தால் உன்னை மலை போல அழித்து கொண்டிருக்கிற பாரங்கள் உன் மனசை விட்டு விலகி கடல்ல போய் விழுந்துரும் அப்படின்ற கருத்து எனக்கு சொல்லப்படுகிறது. Faith can move mountains. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இந்த இடத்துல தர்மம் என்பது அறம், நல்ல நெறி, தம்மம், 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டம். உயிர் போற சூழ்நிலை வந்தாலும் தர்மப்படி வாழ்வது உன்னுடைய உயிரை காக்கும். மலை போலே வரும் சோதனையாகும் பனி போல் நீங்கிவிடும். If I trust God, trust the good orderly direction of God shown by the way, I'll be given strength to move mountains. இப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல பணிவோடு இருக்கணும். என்னால முடியல அப்படின்னு ஒப்புக்கொள்ளணும். இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை பிரார்த்தித்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பிரார்த்தனையால கிடைக்கக்கூடிய ஆற்றலோட செயல்படணும். ஆற்றலோட செயல்பட்டதால உருவான நல்ல விளைவுகளுக்காக நன்றி உணர்வோடு இருக்கணும். If I am humble enough to know that I can do little by myself to change the situation, if I have enough faith to ask God to give me His good orderly direction, He gives me power I need. And I must be grateful enough for the grace with which I can move mountains. எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரிதான், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், இறைவனுடைய ஆற்றலால மாற்ற முடியாத சூழ்நிலைகள்ன்றது ஒண்ணு கூட கிடையாது. I pray that I may have enough faith to make me really effective. நான் செயல்திறனுடன் செயல்பட தேவையான நம்பிக்கை எனக்குள் கொண்டிருக்க வேண்டும் என பணிவுடன் வேண்டுகின்றேன். I pray that I may learn to depend less on myself and more on God.
எனது அறிவாற்றலை குறைவாகவும் இறையர் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை அதிகமாகவும் சார்ந்து செயல்பட வேண்டும் என இறைவாகும் பணியுடன் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பிரார்த்தனையோட இன்றைய சிந்தனை நிறைவு பெறுகின்றது. இன்றைய சிந்தனையை படிக்கிறப்ப என் மனதை கடந்த இந்த சிந்தனைகளை கூட பகிர்ந்து கொள்ள இது நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து உங்க குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமைய இறைவனை பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச்.